மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கடந்த ஜூலை மாதம் 9ஆம் தேதி இட்ட கடிதத்தில் பொது நிகழ்ச்சிகளில் மாநில பாடல் பாடப்படுவது குறித்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி பொது நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை முதலில் பாட வேண்டும் என்பதை கட்டாயமாக்கி சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றின் பொது நிகழ்ச்சியின் போது நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன் தமிழ்த்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் தமிழ் மொழிக்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் செலுத்தப்படும் மரியாதையின் வெளிப்பாடாக தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அரசாணையை தலைமை செயலர் சாய்குமார் பிறப்பித்துள்ளார். தமிழகம் முழுவதும் குடிநீர் தட்டுப்பாடு காரணமாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவது அதிகரித்து வருகிறது. தமிழக மக்களின் குடிநீர் தேவையை சரி செய்ய குடிநீர் வழங்கல் துறை 25 திட்டங்களை மேற்கொள்கிறது. ஆறு, ஏரி, அணைகளிலிருந்து எடுக்கப்படும் தண்ணீர் தொட்டிகளில் சேகரிக்கப்பட்டு மக்களுக்கு குடிநீராக விநியோகம் செய்யப்படுகிறது. இது தவிர நிலத்தடி நீரும் பயன்படுத்தப்படுகிறது. மக்களுக்காக குடிநீர் விநியோகத்தை உள்ளாட்சி அமைப்புகள் மேற்கொண்டுள்ளன. பருவமழை குறைவு உள்ளிட்ட காரணங்களால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டதுடன் பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல இடங்களில் மக்கள் குடிநீர் கேட்டு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து உள்ளாட்சி அதிகாரிகள் கூறுகையில், நீர்நிலைகளில் இருந்து கூட்டு குடிநீர் திட்டங்கள் வழியே தண்ணீர் எடுத்து விநியோகிப்பது குடிநீர் வழங்கல் துறையின் பணி. ஆனால் வறட்சி பாதிப்பை எதிர்கொள்ள திட்டமிடாமல் துறை அதிகாரிகள் இருந்துவிட்டனர். நீர்நிலைகளில் தண்ணீர் இல்லாத போது அதற்கு மாற்று ஏற்பாடாக நகராட்சி நிர்வாகத்துறையும் ஊரக வளர்ச்சித்துறையும் தங்கள் பகுதிகளில் ஆழ்துளை கிணறு அமைத்து தண்ணீருக்கு ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். ஆனால் தாவேக ஆட்சிக்கு வந்ததும் பழைய டெண்டர்களை ரத்து செய்துவிட்டது. இதனால் கூட்டு குடிநீர் திட்டங்களின் குழாய்கள் சீரமைக்கப்படவில்லை. மாற்று ஏற்பாடு செய்வதற்கு நிதி ஒதுக்கப்படாமல் உள்ளது. துறை மானிய கோரிக்கை முடிந்ததும் நிதி ஒதுக்கப்பட்டு குடிநீர் திட்டப் பணிகள் துவக்கப்படும் என்று கூறியுள்ளார். விவசாயிகள் பிரச்சினை ஓரிரு நாட்களில் தீர்க்கக்கூடியது அல்ல என வேளாண் அமைச்சர் வினோத் தெரிவித்துள்ளார். சட்டசபையில் வேளாண் பட்ஜெட் மீதான விவாதங்களுக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர், முந்தைய ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட விவசாயிகளுக்கு பயனளிக்கும் திட்டங்கள் அப்படியே தொடர்கின்றன. தமிழக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு சன்னரக நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2750 ரூபாய், கரும்புக்கு டன்னுக்கு 4000 ரூபாயாக ஆதார விலையை உயர்த்தியுள்ளோம். மேட்டூர் அணை திறக்கப்படாததால் காவிரி டெல்டா விவசாயிகளுக்கு குறுவை தொகுப்பு திட்டத்திற்கு 134.83 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பயிர் காப்பீட்டிற்கு கடந்த நிதியாண்டு செலவு அடிப்படையிலேயே இந்த ஆண்டு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பதிவு செய்யும் அனைத்து விவசாயிகளையும் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதற்கு தேவையான கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அனைத்து மாவட்டங்களிலும் எல் நினோ எனப்படும் காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்பட்ட பயிர் பரப்பை கண்காணிக்க முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். முதல் கட்டமாக 33% மேல் 57,000 ஏக்கரில் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த கணக்கெடுப்பு தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நிவாரணம் அளிக்க அரசு நடவடிக்கை எடுக்கும். வறட்சி தொடர்ந்தால் அனைத்து மாவட்டங்களையும் வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். சட்டசபையில் மத்திய அரசின் தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் காங்கிரஸ் கட்சி சார்பில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் ஆதரவு தெரிவித்து பேசினார். இதைத் தொடர்ந்து காங்கிரஸைச் சேர்ந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் எழுந்தார். அப்போது திமுக எம்எல்ஏக்கள் அவருக்கு எதிராக கோஷம் எழுப்பினர். இதனால் அதிருப்தி அடைந்த அவர் திமுகவினரை பார்த்து, நான் பேசினால் மட்டும் எதிர்ப்பு கோஷம் போடுவது ஏன் என 2 கைகளையும் உயர்த்தி விரக்தியுடன் பேசினார். பின்னர் மத்திய அரசின் பண மதிப்பு நடவடிக்கை மற்றும் தொகுதி மறுவரையறை நடவடிக்கைகளை ஒப்பிட்டு பேசினார். இதற்கு திமுக எம்எல்ஏக்கள் அதிருப்தி தெரிவித்தனர். அவரை சுருக்கமாக பேசும்படி சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரும் அறிவுறுத்தினார். இதையடுத்து தன் உரையை அமைச்சர் விஸ்வநாதன் முடித்துக் கொண்டார். கோவை என்ஜினியரிங் கல்லூரி மாணவர் அடித்துக் கொல்லப்பட்டது தொடர்பாக சக மாணவர்கள் 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கோவை மலுமிச்சம்பட்டியில் உள்ள இந்துஸ்தான் என்ஜினியரிங் கல்லூரி 3ஆம் ஆண்டு மாணவர் அமுதன் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்தவர் ஆவார். இவர் கல்லூரி அருகே அம்பாள் நகரில் சக மாணவர்களின் அறையில் தங்கியிருந்தார். கடந்த 10ஆம் தேதி
அதிகாலை 5 மணிக்கு தன் நண்பனை தகாத வார்த்தையில் பேசியதற்காக அமுதன் உள்ளிட்ட 6 பேர் ஒத்தக்கால் மண்டபத்தில் சக மாணவர்கள் தங்கியிருந்த வீட்டிற்கு சென்று தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். அதில் அமுதனை மட்டும் அடையாளம் கண்ட எதிர்த்தரப்பினர் காலை 8 மணி அளவில் கல்லூரிக்கு பின்புறம் உள்ள மைதானத்திற்கு அழைத்துச் சென்று தாக்கியுள்ளனர். பின்னர் தாக்கிய மாணவர்களை பைக்கில் அழைத்துச் சென்று அவர் தங்கியுள்ள அறையில் இறக்கிவிட்டுள்ளனர். மதியம் 2 மணிக்கு மேல் மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அமுதன் 3 மணி அளவில் உயிரிழந்தார். இதுகுறித்து செட்டிப்பாளையம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். மாணவர் கொலை தொடர்பாக சக மாணவர்களான கடலூரைச் சேர்ந்த ஆறாமுதன், சிவகங்கை அரவிந்த், திருவாரூர் சிவா ரோஹித், பெரம்பலூர் மணிபாலு மற்றும் திருவள்ளூரைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர். போதைப் பொருள் பயன்படுத்தியவர்கள் குறித்து விவரம் அளித்ததால் தான் மாணவர் அமுதன் அடித்துக் கொல்லப்பட்டதாக அவரது உறவினர்கள் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து போலீஸ் உயர் அதிகாரி கூறுகையில், இவ்வழக்கில் 5 பேர் அடையாளம் காணப்பட்டு இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போதைப் பொருள் பயன்பாடு குறித்த குற்றச்சாட்டு உண்மையல்ல. முதலில் தாக்குதலில் ஈடுபட்டது அமுதன் குழுவினர். அதற்கான பதில் தாக்குதலில் சீனியர் மாணவர்கள் ஈடுபட்ட போது அசம்பாவிதம் நடந்துள்ளது. இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கேமரா பதிவுகளை சேகரித்தும் விசாரணை நடத்தி வருகிறோம் என்று கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.